ரெட்டலை ரெட்டலை ஆட்சி வந்து நல்லாயிருக்கு எங்களுக்கு. அதெல்லாம் உண்மை இல்லைண்ணா, அதெல்லாம் போய் தான் அது. கண்டிப்பாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே வந்து விதேச வந்தான்னா கஞ்சா அது அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோதான். எனக்கு ரெட்டால் வந்து நல்லா இருக்கும்னு எனக்கு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அதில் மாற்றம் இருக்காதுண்ணா, அதெல்லாம் இருக்காதுண்ணா. ரெட்டால வரக்கூடிய தேர்தலில் யார் வரணும் யார் வரக்கூடாது சார்? திருத்தணி தொகுதியில் யார் ஜெயிப்பா சார்? இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது அதிமுக தான் சார் வெற்றி அடையும். ஏன்னா வந்து திருத்தணி தொகுதி எப்பவுமே வந்து அதிமுகவோட கோட்டை. இதுக்கு முன்னாடி வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா கூட அதிக முறை அமோக வெற்றி அடைஞ்சது வந்து அதிமுக தான். அதனால் இந்த தடவை வந்து அதிமுக தான் வந்து கட்டாயம் வெற்றி அடையும். அதே மாதிரி திருத்தணி எந்த தொகுதி கைப்பற்றுதோ அதை தான் தமிழ்நாட்டையும் கைப்பற்று, எப்பவுமே அதுதான் வரலாறு இருந்துருக்கு இப்போ இருக்குது. அதனால் இந்த தடவை அதிமுக கைப்பற்றும் பட்சத்தில் எடப்பாடியார் தான் இந்த தடவை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வருவார். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த தேர்தல் நேரத்தில் 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? மக்களை வந்து விலை கொடுத்து வாங்கலான்னு சொல்லி திமுக எப்பவும் போல் கையாளுது இந்த திட்டத்தை. ஸோ இது வந்து இந்த தடவை நிச்சயமாக வந்து எடுபடாது. மக்கள் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இது ஓட்டுக்காக கொடுத்த காசுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து மக்களோட அக்கறையில் மக்களோட நலனில் அவங்க அக்கறை செலுத்தி இது கொடுக்கவே இல்லை அவங்க. ஸோ இது வந்து எப்பவும் போல் திமுகவோட ஒரு என்ன சொல்கிறதுனா இது கையாளாகாத வேலை இது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்து மக்களை காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. கண்டிப்பாக வந்து இது நடக்காது. எல்லா மகளிரும் வந்து அது தெளிவாக இருக்கிறாங்க. இவங்க வந்து ஓட்டுக்காக தான் காசு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதுல இது நம்ம காசு தான் சொல்லி எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க. அதே இடத்துல எந்த மகளிரும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இந்த வருஷம். ஆனால் இந்த திமுக ஆட்சியை பற்றி உங்கள் கருத்து? இந்த திமுக ஆட்சி ஜீரோ. எதனால்? யாருக்கும் எதுவும் பண்ணல. விவசாயிகளுக்கு ஒன்றும் பண்ணல. விவசாயிக்கு தண்ணி பாய்ச்சிட்டுனாங்க, அதுவும் ஒன்றும் பண்ணல. நான் கொடுத்த வாக்குறுதியும் எதுவும் வந்து நிறைவேற்றலை. இந்த திமுக என்பது ஜீரோ ஆட்சி. வரக்கூடிய 26 தேர்தல் யார் வருவாங்க? 2026 தேர்தலில் வந்து மக்கள் மனதில் இருக்கிறவர் வந்து எடப்பாடியார் தான் வருவார். அவர் வந்து சிறப்பாக அந்த 4 ஆண்டு காலம் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஆட்சி பண்ணார். லேப்டாப்ன்றது வந்து அம்மா கொண்டு வந்தது, அது எடப்பாடியார் கொண்டு வந்தது. இவங்க ஒன்றும் புதுசாக கொடுக்கலையா? 5000ன்றது வந்து மொத்த மகளிரும் கொடுக்கல. முதல்ல யார் அந்த 1000 வாங்கினாங்களோ மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது கூட அவங்களோட பணம் கொடுக்கல. இங்கே மக்கள் வரி பணத்தை அதிகமாக சொல்லி 2 அவங்க கொடுத்துருக்குறாங்க. திருத்தணி தொகுதி அதிமுக தான் வெற்றி பெறணும். திமுக ஆட்சி எப்படி இருக்கு? 5 வருஷம் திமுக ஆட்சி சொல்லவே முடியல. அந்த இதனுடைய கைத்தறிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஒரு வருஷத்துக்கு எடப்பாடி இருக்கிற வரைக்கும் கைத்தறி நிற்கலை. இப்போதைக்கு வந்து 8 மாதம் தான் கொடுக்குறாங்க. மீதி 4 மாதம் எல்லோரும் அல்லல் படுறாங்க. எந்த தொழிலும் இல்லை. நெசவாளிங்க வந்து இங்கே தான் வந்து 90% நெசவாளிங்க தான். 8 மாதம் கொடுக்குறாங்க. 4 மாதம் நீ கட் பண்ணி விடுறாங்க. அவங்கெல்லாம் எங்கே போய் தொழில் பண்ணுறது? எல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற பொம்பளாட்டிங்கெல்லாம் கூலி வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி இந்த ஆட்சியில் நடக்குது. அந்த ஆட்சியில் வந்து புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சியில் அந்த மாதிரி நடக்கலை. அதனால் மீண்டும் வந்து புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தான் நாங்கள் வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. 5000 ரூபா திடீர்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், லேப்டாப்லாம் கொடுத்துருக்காங்க. இது மக்கள்கிட்ட மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க? எப்படின்னா இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு சட்டசபையில் கேட்குற வாலிக்கு தான் எடப்பாடியார் இவர் ஸ்டாலினை வந்து சைக்கிள் கொடுத்தாரு, லேப்டாப் கொடுத்தாரு, மற்றது எல்லாம் கொடுத்தார தவிர இவர் திறமையில் தான் வந்தது. அது எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் இந்த வாலிக்கு அதெல்லாம் வந்தது, இல்லைன்னா வரப்போதில்லை. அம்மா ஆட்சியில் திருமண உதவித்தொகை பெண்களுக்கு ஒரு சவரம் தாலிக்கு தங்கம் 50,000 காசு, டிகிரி முடிச்சவங்களுக்கு இப்போ காசு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அது ஒரு ஆட்சியே தனிப்பட்ட ஆட்சி. 26 யார் வரணும்? 26 எடப்பாடி தான் வரணும் தமிழர். அவங்களே வந்து திமுககாரரு எனக்கு மெட்ராஸில் இருக்கிறாங்க. அவங்களே சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த முறை அருமையாக பண்ணார், அடுத்த முறையும் அவர் தான் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு முக்கிய புள்ளி திமுக வெளியே. அதே மாதிரி இப்போ வந்து இந்த வெள்ள நிவாரணம் இவங்க காதில் போடல. கொடுத்தது சொன்ன வாக்குங்க 524. அதில் நிறைவேறினது 16 வாக்குறுதி தான். மற்றதெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் வீழ்ந்து போச்சு. அதனால் எங்களுக்கு மீண்டும் எடப்பாடி தான் வரணும். தேர்தலில் யார் வருவாங்க? அதிமுக தான் வரும். எதனாலவா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாமே வந்து எந்த அரசியல் வந்தாலும் மக்களுக்கு என்ன செய்யணுன்றதே தெரியாமல் செய்கிறாங்க. மக்களுக்கு என்ன வேணுன்றது புரியல அவங்களுக்கு. மக்களுக்கு வந்து
வேலை வாய்ப்பு கொடுக்கணும். வேலை வாய்ப்பு கொடுக்காம எல்லாம் இலவசன்ற பேரில் எல்லாம் இலவசத்தை உருவாக்கியிருக்காங்க. இனிமேல் வந்து வருகின்ற காலத்தில் வளர அந்த மக்களுக்கு இளைஞருக்கு மாணவிகளுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும். வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் திண்டாடுறாங்க. ஸ்டாலின் நிறைய பெண்களுக்கு எல்லாம் பண்றாரு, உண்மையா? ஸ்டாலின் பண்ணுறாருன்னா ஏதோ குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு தான் செய்கிறாங்க, எல்லாமே செய்யலை. திருத்தணியில் வரக்கூடிய தேர்தலில் யார் வருவா? அதிமுக தான் வரும். 2026 யார் வரணும்னு நினைக்கிறீங்க முதல்வரா? அதான் எடப்பாடி அவர் தான் வரணும்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சி 5 ஆண்டு எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சியில் வந்து 5 ஆண்டும் கஞ்சா, மது போதை இதெல்லாம் தான் இருக்குது. சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து கஞ்சா இது பண்ணிக்கிறாங்க, படிக்கிற பசங்களை. இந்த ஆட்சி ஃபுல்லாக வந்து கஞ்சா இல்லாத ஆட்சி நடத்தலை. இந்த மகளிருக்கு 5000 கொடுத்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்த கஞ்சா இது மறைக்கிறதுக்காக கொடுத்து இந்த திமுக அரசு நாடகம் ஆடுறாங்க. திமுக அதிமுக எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க கட்சியில்? அதிமுக தான் சார் பெஸ்ட்டு. எதனால்? மக்களை கவர்ந்து மக்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் அதிமுக ஆட்சி. விவசாயிகளுக்காக போராடுறவர் அதிமுக ஆட்சி. இது இப்போ 5000 தேர்தல் வர சமயத்தில் 5000 கொடுத்துருக்காங்க. இப்போது அதை எப்படி பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்றம்லாம் ஒன்றும் பெருசாக இருக்குது சார். எல்லாருக்கும் கொடுக்குறீங்களே, எல்லாருக்கும் கொடுக்கல. பாதி பேர் கொடுத்தாங்க, பாதி பேர் கொடுக்கல. அது இத்தனை வருஷமாக 5 வருஷத்தில் முதல் வருஷம் 2வது வருஷம் அதெல்லாம் கொடுத்துருக்கல. கடைசி தேர்தல் வருஷம்லாம் 5000 கொடுக்குறது தேர்தல் நாடகம் சார். 26 யார் வருவா? திமுக அதிமுக? அதிமுக சார் வரும். திருத்தணியில் யார் வருவா? திருத்தணியில் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் அதிமுக சார் வெற்றிருக்கு. திமுக வரக்கூடாது, ஏடிஎம்கே வரலாம். இல்லை ஊழல். இப்போ அந்த ரீசெண்டாக அந்த 5000 ரூபாய் பிரச்சனை, 3000 ரூபாய் வந்து கொடுத்தாங்க. 2000 வந்து கோடைக்கானல். இதே 2022, 2023, 2024 அப்போல்லாம் கோடைக்கானலில் வரல. இப்போ எலெக்ஷன் கிட்ட அவங்களுக்கு வருது. அதே மாதிரி பயங்கரமான ஒரு ஊழல் அவங்களுக்கு. அதனால் அந்த ஆட்சி வரக்கூடாது. பொம்மை ஸ்டாலின்றதுனால வரக்கூடாது அவங்க. அப்படி தான் எல்லாமே மக்கள் தெரிவிக்கிறாங்க. எடப்பாடியார் ஏன் வரணும்னா மக்கள் இப்போ அதுதான், இப்போ நம்மளே அப்படி தான் வரணும். இப்போ அவர் இருக்கும்போது அந்த லேடிஸ் பிரச்சனை சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ரீசெண்டாக அவங்கவுங்க வேலை பார்த்துன்னு இருந்த மாதிரி இருந்தது. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பயங்கரமான இப்போ கற்பழிப்பு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அந்த இதில் வந்து ஊழல் எதுவுமே கிடையாது. விலைவாசி உயர்வு எதுவுமே கிடையாது. கரண்ட் பில் கிடையாது. மளிகை சாமான் கிடையாது. வீட்டு வரி கிடையாது. எதுவுமே கிடையாது. ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் எங்களுக்கு எல்லாமே மனசு திருப்தி ஆகும். தேர்தலில் யார் வரணும்னா? ரெட்டலை. 5 வருஷம் ஸ்டாலின் நல்லா ஆட்சி பண்ணேன்னு சொன்னார், உண்மையா? அதான் அப்போ தான் சொல்லிங்கிறேன், எங்கே பண்ணவாவில் எதுவுமே பண்ணல. திருத்தணியில் யார் வருவாங்க? ஏடிஎம்கே வருமா? ஏடிஎம்கே தான். திமுக பற்றி உங்கள் கருத்துனே? 5 வருஷம் ஆட்சி. திமுக பற்றி என்னுடைய கருத்து என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கஞ்சா, சரக்கு இந்த மாதிரி குடிக்கிறது தானே தவிர ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் எதுவும் இல்லை. அம்மா ஆட்சி திமுக ஆட்சி ரெண்டில் எது பெஸ்ட் நினைக்கிறீங்க? அம்மா ஆட்சி தான் மிக சிறப்பான ஆட்சி. எதனால்? அம்மாவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு. விவசாயிங்களுக்கு வந்து நல்லா ஒரு மின்சாரம், ஒரு பாதுகாப்பு. உரத்தை வந்து கேட்டாவே இல்லைன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. எந்த கடையில் போய் கேட்டாலும் உனக்கு என்ன வேணும் தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ திமுக ஆட்சியில் வந்து யூரியா கட்டுப்பாடு நிறையா இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு யூரியா வந்து போட முடியல. பயிர் வச்சு நஷ்டத்தில் தான் போகிறாங்களே தவிர ஒரு லாபமும் கிடையாது. அதே மாதிரி வந்து காப்பர் ரோடு இன்றைக்கி ஒரு ரேட்டு 1500 ரூபாய் இருக்குது. ஒரு விவசாயி ஒரு மோட்டரை கொண்டு வந்தோன்னா கண்ணீரோடு கொண்டு வரான். காரணம் விலைவாசி அதிகம். அதான் 26 யார் வருவாங்க? ஏடிஎம்க்கு அம்மா ஆட்சி அமோக வெற்றி பெறும். திருத்தணி தொகுதியில் திமுகவா அதிமுக? திருத்தணி தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெறும். ஆண்டிகேப் ஆட்டிங்களுக்கெல்லாம் கிடையாது சார். இல்லை எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஓயா பாங்கிற ஆட்டிங்களுக்கெல்லாம் காசு யாரும் போட்டதா இல்லை. ரெட்டாள கட்சி அவங்க வந்தால் எங்களுக்கு நல்லது செய்வாங்க, கள்ளங்கோடு இல்லாமல். திருத்தணிலையா? இப்போதைக்கு அவங்க செஞ்சுக்கிற மாதிரி பார்த்தா ரெட்டாள காட்சி தான் வரும். இப்போதைக்கு இந்த முதியோர் சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் ஓயாப்பு காசு வாங்குறவங்களுக்கு எந்த சலுக்கும் கிடையாது. அந்த காசு மட்டும் அந்த 1200 ஆண்டிகேப்புங்களுக்கு 1500 போடுறாங்களோ, அவ்வளோதான். வேறு எந்த சலுக்கும் கிடையாது. இப்போ மாதம் ஆட்டிங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா, அந்த ஆட்டிங்களுக்கு மட்டும்தான் 5000 போட்டுக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஆமாம், நல்லது நடக்கும் எங்களுக்கு. வரக்கூடிய தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க சார்? திருத்தணி தொகுதியில் குறிப்பாக யார் ஜெயிப்பா? தமிழ்நாட்டில் முதல்வர் யார் வருவாங்க சார்? திருத்தணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு அளவில் கண்டிப்பாக
அவர் ஏடிஎம்கே தான் வரும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா திமுக மேலே இருக்கிற எதிர்ப்பலையினால் கண்டிப்பாக வந்து அதிமுக கண்டிப்பாக ஆட்சிக்கு வர்றதுக்கு நிறைய பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் கரெக்டாக 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? மாற்றம் நடக்கும்? இது மாற்றன்றதில்ல, இது வந்து ஏமாத்து வேலை தான். இதில் என்ன இருக்குது? இதில் வந்து எந்த ஒரு டவுட் இல்லை. கடைசி நேரத்தில் எலெக்ஷனுக்கு வர்றதுனால ஏதோ ஒன்று செய்கிறாங்க, அவ்வளோதான். இதனாலலாம் வந்து பெருசாக மக்கள் மனசில் மாற்றம் வரும் இல்லை, வந்த வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மக்கள் மத்தியில், வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு கண்டிப்பாக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக வர்சஸ் திமுக திருத்தணியில் யார் நினைக்கிறீங்க? அதிமுக தான் இந்த முறை, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அவங்க தான் வெற்றி வாய்ப்பு. வரக்கூடிய தேர்தலில் யார் வரணும் யார் வரக்கூடாது? சார், இந்த வரக்கூடிய தேர்தலில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞராக சொன்னால் எடப்பாடியார் வரந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் சார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு, இளைஞர்களுடைய ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கொரோனாவில் ஆல் பாஸ் போட்டிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம், சரிங்களா? இப்போ இருக்கிற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் வந்து பெண்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி எந்த ஒரு நலத்திட்டமும் இல்லை. ஃபஸ்ட்டு எங்களுக்கு பாதுகாப்புக்கு இல்லை, எல்லா எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணவங்களுக்கும் வந்து சீனியரிட்டியில் வேலை கிடைக்கும். இப்போ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை சார் எங்களுக்குலாம். வரக்கூடிய தேர்தலில் பார்த்தீங்கன்னா இங்கே அரக்கோணம் பொறுத்த வரைக்கும் ரெட்டையில் ஜெயிச்சா நல்லா இருக்கும் சார். ஏன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய இருக்குது. சரி, நாங்கள் எது கேட்டாலும் வந்து சீக்கிரமாக நடக்குது. வேறு யார் இருந்தாலும் எங்களுக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இளைஞர்களுக்கு எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாக நடக்கும் சார். ஏன்னா நாளைக்கு நாங்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் ஓடணும். எங்கள் வீட்டில் பெற்றவங்களும் யாரும் வர மாட்டாங்க. எங்களுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் தான் சார். நாங்கள் வீட்டில் வந்து பேசி இது பண்ண முடியல. எங்களுக்கு ரெட்டையில் ஜெயிச்சா நல்லாயிருக்கும் சார். திமுக ஏன் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் இல்லை சார். எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்கணும். பெண்களுக்கும் இளம் பெண்களுக்கு வந்து நிறைய வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இல்லை சார். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஆட்சியில். வந்து இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், நீங்கள் இப்படி இருங்க. லேப்டாப்பும் இது கொடுத்தா இது அம்மா ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லேப்டாப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எல்லாருமே கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் வந்து கொடுக்குற மாதிரி ஆக்ஷன் தான் சார் பண்ணுறாங்க. ஒரு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் என்னுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டைலைக்கு தான், வேறு யாருக்கும் நான் போட விரும்பல சார். எனக்கு சார் 5000 ரூபான்றது பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கவர் பண்ணிட்டு தான் சார். வீட்டில் இருக்க எங்கள் அம்மா தாய்மார்கள்லாம் வந்து கவர் பண்ணிட்டா நாங்கள் வந்து நாளைக்கு அடிமையாக போயிடக்கூடாதுல்ல சார். எங்களை கவர் பண்ணுறதுக்கு தானே சார் இப்போ எங்கள் வீட்டில் இருக்க அம்மாங்களாம் பிடிக்கிறாங்க. இந்த 5000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு அவருக்கு போட முடியுமா? 4.5 வருஷமாக எங்கே போனார் அவர்? 4 வருஷமாக எங்கே தான் இருந்தார்? இப்போ திடீர்னு வந்து போன மாதம் 5000 கொடுத்துட்டு ஓட்டு எங்களுக்கு போட நாங்கள் எப்படி சார் போட முடியும்? நாங்களாம் வந்து அடிமை இல்லை சார். ஓட்டு போகிறதுக்கு மட்டும் ஆடு வந்து கசாப்பில் அறுக்கிற மாதிரி வந்து அறுத்துட்டு அப்புறம் இது பண்ணி விட்டுறதுக்கா? எங்களோட ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான ஓட்டு நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல சார். என்னோட ஓட்டு ரெட்டைலைக்கு மட்டும் தான் சார், வேறு யாருக்கும் நான் போட விரும்பல. திமுக அதிமுக எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? அதிமுக. எதனாலனா அதிமுகவில் வந்து நல்ல சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு வந்து விவசாய கடன் ரத்து செஞ்சுருக்காங்க. மற்றும் வந்து படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் இந்த கொரோனா டைமில் வந்து ஆல் பாஸ் பண்ணியிருக்காங்க. மற்றும் வந்து முதல்வராக இருந்ததில் எடப்பாடியார் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா ஸ்டாலின் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியார் தான் பெஸ்ட்டு. ஓகே, வரக்கூடிய 26 யார் வரணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியார். திருத்தணியில் அதிமுக திமுக ரெண்டில் யார் வருவாங்க? அதிமுக. என்ன காரணம்னா மக்களுக்கு இன்னும் நல்ல தேவைகள் வந்து செய்யணுன்றதுக்காக. என்ன யாருக்கா? அம்மாவுக்கு ரெட்டலைக்கு தான். அம்மாவுக்கு தான் போடும் ஓட்டு. ஏன்க்கா? என்ன ஸ்டாலின் நிறையா கொடுக்குறேன்றாரு, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை, பொய். ரெட்டலை தான். ரெட்டாளி தான் போடும். அம்மா வரணும், ஜெயிச்சு வரணும், ரெட்டாளிக்கு தான்.